ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இப்போ தகுதியற்ற நிறைய போலி ரேஷன் கார்டுகளை கவர்மெண்ட் வந்து அதிரடியாக கேன்சல் பண்ணிட்டு வராங்க. இதனால் உங்கள் கார்டும் ரத்தாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரேஷன் கார்டு இப்போது ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் யார்கிட்டையும் போகாமல் உங்கள் மொபைல்லே 2 நிமிஷத்தில் செக் பண்ணிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் லைவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். முதல்ல ஒரு வெப்சைட் வரும். அது அதிகாரப்பூர்வமான அரசோட வெப்சைட் தான், கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே வரீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே வந்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதில் பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு டச் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த 10 கைபேசி எண், அதாவது 10 இலக்க கைபேசி எண்ணை நீங்கள் இதில் உள்நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. அண்ட் தென் கேப்சா போட்டுக்கோங்க. பதிவு செய்யன்னு டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி ஒன்று வரும். அது நீங்கள் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ஆக்டிவாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அப்படி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. மேபி ஆக்டிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணிவிட்டு போயிடுங்க.